ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. தளபதி விஜயே சூர்யா ரசிகர்கள் ஓரம் கட்டிட்டாங்க. எதுலடா ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அதுக்கு முன் சூர்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கணும். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு கங்குவா திரைப்படத்தோட சாங் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஒரு 3 நாளாக இந்த பாட்டுக்கான ப்ரொமோஷன் ப்ரொமோஸ் ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக ஒரு 11 மணிக்கு இந்த சாங் ரிலீஸ் ஆகிவிட்டது. கரெக்டாக இந்த சாங் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் கோ திரைப்படத்தோட அப்டேட்டும் கொடுக்குறாங்க. கரெக்டாக ஒரு 10:30க்கு கோ திரைப்படத்தோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர்ல கோ திரைப்படத்தோட லொகேஷன் காமிச்சு, அதுக்கப்புறமா இந்த படம் இன்னும் 44 நாள்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இது பயங்கரமான அப்டேட் தான். ஸோ இது கங்குவா திரைப்படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அந்த ஒரு பெரிய ஹைப்பை கம்மி பண்ணுவதற்காக தான் கோ திரைப்படத்தோட அஃபிஷியலான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த போஸ்டர் கங்குவாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதையுமே பண்ணல. முக்கியமாக ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் கோ திரைப்படம் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ட்விட்டரில் கங்குவா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் சூர்யா 44 அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் கார்த்திக் சுப்பராஜ் ஹேஷ்டேக்கும் தான் மேலே இருக்கிறது. அது கீழே தான் கோட் இருக்கிறது. ஸோ பெருசாக கனவு கண்டாங்க கோட் ஃபர்ஸ்ட்ல வரும்னு. ஆனால் அந்த கோட்டை பின்னுக்கு தெளித்து கங்குவா இப்போ இணையதளத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே கங்குவா பின்னுக்கு தள்ள எந்த ஒரு ஹேஷ்டேகாலையும் முடியாது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?